அண்ணா வாழ்க, சந்தோஷ் அண்ணா வாழ்க. ஏய் என்னப்பா அவன் பின்னாடி பாப்பா லூஸ் மாதிரி பண்ணுவாரு, அவனா அடிக்க போறானுங்கப்பா. ஹாய் மண்ணே சந்தோஷ் வாழ்க. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். ஏய் அம்மே சுத்தார தம்பி டேய், அவனை இது பண்ண சொல்லுப்பா, எல்லாம் பாப்பாங்க அசியமா இருக்கும். அக்கா குழந்தைங்கள பாக்க அதெல்லாம் அங்கெல்லாம் ஏன் பார்த்தா அவளை தங்கச்சி பாருங்க, அக்கா கிடையாது தங்கச்சி. அங்க எதுக்கு கண்டிப்பா பார்த்தாகணுமா? ஆமாண்ணே, சும்மா ஜாலியா அவங்க எல்லாம் வீடியோல வருவாங்கல்ல. சரி போ பார்க்கலாம் போ, நீ ஏன் விட்டுருவே எல்லாம். ஜோகரே பேர் எங்க அப்பா, ஜோகரே இப்படிதான் நீயா இப்படிதான். நீ தானே எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வரும்போது ஹாய் அப்படின்னு இது மாதிரி இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியாது. தெரியுதா? வேட்டி பொட்டுக்கிட்டுலாம் வச்சு எந்த எதுவும் சொன்னா நம்ப மாட்டாங்க. அவன் சொல்றான் உண்மைன்றான் அந்த கதையை. தாய பாசா சரி நான் வரனா கடை மாதிரி வச்சுன்னு உட்காந்துக்கிறது இங்கே. அப்படியா? அதுதான் அது கணக்கு, வேற கணக்கு, அது அவனுக்கே தெரியும். இப்ப நீயும் தானே அதே மாதிரி இருக்க. ஆமா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தாய் வந்தா வாழ்க. எட்டு போட தெரியுமா? 7.5 போட்டு காட்டுறேன். ஆடினே இருப்பேன் நல்லா. கம்முனு வாடா டேய். என்னடா லுக்கு போடா. அவங்களாம் என்ன முறையிடா? பாருங்கள, நான் சும்மா பார்த்தேன். டேய் லூஸ் மாதிரி பண்ணுற வேற என்னடா நீ? பாக்கணும்னா மாசா ஸ்லைஸ் நம்ம வந்து கம்முனு வாடா டேய். கரெக்ட்டா நம்ம வந்துட்டு ஒரு பைக்ல சுத்துறோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் பார்க்கணும். ஆமெல்லாம் பார்க்க கூடாது பா, என்ன தேவையில்லாம சண்டை. ஐயோ என்னண்ணா பாவுடாதா, சும்மா பாவுடாதாண்ணா நம்ம பசங்களாண்ணா. டேய் வா டேய், அவங்க அப்பா பாருங்க, விடாதீங்க பயங்கரமான பூச்சி சைட் டைப், விடவே கூடாது அவங்க அப்பாவை. நான் எப்படிண்ணா இருக்கீங்க? அது தெரிஞ்சு இப்ப நீ என்ன பண்ண போற? நல்லா இருங்க. இங்க பாருங்க, இவர் தான் என்னோட மச்சான், எங்க தங்கச்சி வீட்டுக்காரு. இவங்க தம்பி. என்னண்ணா ஜிம்பாய் மாதிரி இருக்காரு. ஜிம்பாய் தான் ஒரு பயங்கரமான. போதும் நிறுத்திக்கிறோம். நல்லா ஜம்முன்னு தூங்கி எழுந்து நான் அழகா ஒரு சந்தோஷ் வாழ்க. தாய் மண்ணே சந்தோஷ் வாழ்க, தாய் மண்ணே சந்தோஷ் வாழ்க. வீடு இருப்பாங்க என்னப்பா? ஆமாண்ணே, அதானே சும்மாண்ணே நம்ம கலப்புறண்ணா. ஏமா நீ போன பிறகு அவர் என்ன அசிங்கமா கேப்ப இருப்பாங்க, என்ன கூட்டணும். சந்தோஷ் அண்ணா பட. ஏய் வாடா போலாம், வாடா போலாம். சிறா கட்டிப்பாங்க. வாடா எங்க வாடா உட்கார்ற வாடா. பட்டமாமே ஏய் எட்டிக்கிட்டு மிதிச்சு. ஓ மை காட். நம்ம வரோம் பட. சந்தோஷ் அண்ணா வாழ்க. மாடு அலறி போய் நிக்குதுடா, தண்ணி குடிச்சு இந்த மாடு அங்க பாடுறா. வா நான் பச்சை ஸ்கூல் பாய் தான்பா. தானா கேர்ள்ஸ் ஸ்கூல் படிக்கும் போது அது பாய்ஸ் ஸ்கூல். அது கரெக்டா சொல்றேன், கேர்ள்ஸ் நான் மாதிரி வேலைக்கு வந்துரு. கேர்ள்ஸ் ஸ்கூல் அண்ணா அது. இப்போ கேர்ள்ஸ் ஸ்கூல்ல அங்க தான் படிச்சேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும் தான் எடுப்பேன். ஃபர்ஸ்ட் ரேங்கா? ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன். என்னண்ணா சொல்ற? அப்படியா? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாரு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. அப்படியே நிறுத்துங்க சார். ஆஹா தான் எங்க சார். சார் வணக்கம் சார். நாங்க அப்படியே வணக்கம் மட்டும் அங்க சொல்லிடுங்க. ஐயா வணக்கம். இவரா எங்க, நான் 9th 10th படிக்கும் போது எங்களுக்கு அறிவியல் வாத்தியார் இவர் தான். இவர்கிட்ட வாங்காத அடியே கிடையாது, பாரபட்சம் பார்க்காத செம்ம அடி அடிப்பார் எல்லாரையும் சார் வந்து. ஸோ அப்போ இருந்தது வேற, ஆனால் இப்போ இருக்கிற பசங்க வந்து சார் இவர் பார்க்கும்போது அடிக்காத மாதிரி தான். இன்னும் கொஞ்ச நேரம் பேசினீங்கன்னா வாயிலேருந்து 1/2 லிட்டர் ரத்தம் ஊற்றும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அப்படியா? ஆனால் சார் இருக்கும்போது வந்து பசங்களாம் இப்போ கையில் நோங்க மாட்டாங்க, நோங்கினா கையை உடச்சிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பசங்க வந்து வாத்தியாரி அடிக்கலாம் போகிறானுங்க. அதுங்க உருப்படாது அவள் தான். சரி இப்போ என்ன காதில் என்ன இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. கரெக்டாக சார் வந்திருக்காரு. நான் படிச்ச ஸ்கூல் வந்து காட்டுறதுக்காக வந்தோம். கரெக்டாக சார் வந்துட்டாரு. சரி அதனால தான் எனக்கு மனசு ஏறல. நான் மீட்டிங் போறேன். சூப்பர் சார். சார் நன்றி சார். நன்றி ஐயா, நன்றிகள் கோடி. நாங்கள் வரும் உங்களை தேடி. அவன் எல்லாம் பண்ணக்கூடாது சார். சார் 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 அதுதான் அந்த மாதிரி தான். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நின்னுக்கிறாங்க சோன்றியா சோ அண்ணா பயப்படுறான். பாரு ஜாலியா இருக்குண்ணா, ரொம்ப ஜாலியா இருக்குண்ணா. உங்க ஃபேமிலி கூட ஒரு என்டர்டெயின்மெண்டாவே. இங்க பாரு அண்ணா, இங்க பாரு. வாடா என்னடா சோனாடா டேய், ஒரு சார் நின்னு போய் சோன்றாங்க. அப்ப இல்லண்ணா, அது ஷோண்ணா. இது ஷோண்ணா. இது தலைவர் நிக்கி தலைமையில் ஷோ. பா என்ன பேட் அது? பாரு நின்னு கடத்த பாரு. டியூஷன் போகாத கட்டிச்சிட்டாங்க பாருப்பா. நான் புண்ணா அத நான் எல்லாரும் சுத்தி கிடக்குறானுங்க. படிப்பு தான் முக்கியம், படிப்பு தான் முக்கியம். தோப்பா சுத்தி கிடக்குறானுங்க பாருங்க பாரு. தம்பி ஸ்கூல் முடிஞ்சிச்சா? நான் படிச்ச ஸ்கூல்பா. ஏய் அண்ணனோட பள்ளிக்கூடம்டா. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல
வணக்கம். எங்க தமிழம்மா தமிழ் தமிழ் மிஸ் இவன் எப்படி மிஸ் படிக்கிறான் இவன்? தமிழம்மா இவன் எப்படி படிக்கிறான்? நல்லா படிக்கிறேன். படிக்கிறாரு. நல்லா படிக்கிறேன். ஆனா வந்தோடனே டம்முன்னு என்ன பாட்டு படிக்க கிளாஸ் போறேன்னாப்புல. சரி என்ன பாட்டு பாடுங்கன்னு கேட்டாங்க. நல்ல பாட்டு பாடின அப்புறம் மைமா பேரு அஞ்சலை. இன்னொரு பாட்டு பாடுறாரு. நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா. ஐயோ தமிழம்மா கிட்ட பேசுறேன்னா இது மாதிரிலாமா பேசுவாங்க? காரி துப்ப மாட்டாங்க. அப்ப இதை மட்டும் பேசலாமா? நல்ல நான் எப்பவுமே அவங்க இல்ல புரியல. நீங்க வேற சொல்றீங்க. நீங்க இவருதான். எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச வாத்தியார்னா அது வந்து தமிழ் பண்டிட் தான். இது உங்ககிட்ட இல்ல. இங்க பாருங்கம்மா, இங்க கெமிஸ்ட்ரி சார் இருந்தாலும் அப்படிதான் சொல்லிருக்கேன். அப்படிலாம் இல்லைண்ணா. எனக்கு ரொம்ப நான் ஸ்கூல் படிக்கும் போது கெமிஸ்ட்ரி சார் தான் ரொம்ப பிடிக்கணும். எனக்கு பிடித்த அவன் நாக்கே மொழி, அவன் புளி நாக்கு அழுவி போய் பிளாஸ்டிக் நாக்கு வச்சுக்கிறான். தமிழ் எனக்கு பிடித்த மொழி. தமிழ் தான் என் மூச்சு, தமிழ் தான் என் பேச்சு. வாழ்க தமிழ். அவங்க வாழ்க தெரிஞ்சிச்சு பேசிக்கினே அங்க வந்து நழுவுறாங்க. நீ பைத்தியம் தெரிஞ்சிச்சு வாப்பலாம். இல்ல மேடம் அவன் கூப்பிடவே இல்லை. நீங்க படிங்கம்மா படிங்க. நான் ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இங்கதான்பா ஃபுல்லா. இங்கதான் ஃபுல்லானா என்ன பண்ணுவா? தூங்குவியா? அப்படி இல்லைண்ணா. இங்க என்ன பண்ணுவா? தண்ணி குடிப்பாங்க. இங்க எல்லாரும் தண்ணி குடிப்பாங்க. மேல இருந்து நாங்க இங்க தெளிக்கிறது, கல்லால அடிக்கிறது. மேல போயிட்டான். எல்லாம் அராஜகம் பண்ணிருக்கேன். பாவ கணக்குல வராது இதெல்லாம். பாவ கணக்குலயும் வராது. ஸ்கூல்ல லவ் பண்றது. ஆமா ஸ்கூல்ல எல்லாருக்கும் அது லவ் கிடையாது. அது ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு அட்ராக்ஷனா? கூக்கி அப்படின்னா ஊக்கியா? அப்படிங்களா? சரி அப்ப நான் அந்த லாஸ்ட் போயிடலாம். அப்ப நம்ம இந்த பக்கம் லெஃப்ட் போயிட்டுங்களாப்பா? டேய் நீங்க சொல்றதே வந்து பிராக்டிகல் அங்க நடக்குதா இப்போ? நீங்க நடக்க போதும் நினைச்சுக்கிறேன் நானு. எங்க போலாம் நீங்க சொல்லுங்க. இப்ப எங்க நடுரோட்ல போய் நின்னு லாரி வரும் மேலே ஏத்துறா போ. இது போயிடுவா. என்னண்ணா பிரச்சனையா? புரியல. சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்? நீங்க கிடையாது வா. சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்? இதான் ஆசிரியர் அறை. ஆசிரியர் அறை. இங்கதான் எல்லாரும் தும்புவாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா கரெக்டா லான்ச் ஷாப்பா தும்பல் வந்து பாருங்க. இங்க வந்த உடனே அண்ணா திட்டுவாங்க. நம்ம மாலை எல்லாம் போடுறோம்னா சாமிக்கு விரதம் வந்து தானே அந்த மாலை போடுவோம். ஆமா 48 நாள் விரதம் இருந்து. இவரு தம்பி ஒன்றும் தம்பி எங்க அவன் யாரா அவன்? ஜோகராம் பாருங்க. 40 எந்த பழக்கமும் இல்லை. குடிக்க மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. எல்லாருக்குமே தெரியும். 48 நாள் மாலை போட்டுக்கிறது. போய் சொன்னா தும்பல் வருமா? மாலையை மறைச்சு போட்டுறாரு. ஆமா ஸ்மார்ட்டா இருக்கு. நான் நீங்க படிக்கும்போது கோயடா? கோவிட் வந்து 2000. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். ஆண்களும் பெண்களும் ஒன்றாக தான் ஆமா படிப்பாங்க. ஆமா ஒன்றாக படிக்க மாட்டோம். நான் வீட்டுல போய் படிப்பேன். சரிண்ணா. லவ் எல்லாம் ப்ரொபோசல் லவ் இருக்கா? ஒரே ஒண்ணு மட்டும் பண்ணேன். அந்த பாவம் மட்டும் என்ன சும்மா விடாது. அப்படியா? என்ன பண்ண? என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிருந்தான். அதுக்கிட்ட போயிட்டு பார்லேஜி பிஸ்கெட் மட்டும் எடுத்து போய் கொடுத்துட்டு மச்சான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிருந்தான். நான் அவன் சைட் அடிக்கும்போது நானும் கூட நின்றுருப்பேன். நான் எடுத்துன்னு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சும்மா ஒரு சான்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க லவ் பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிடுச்சு. பார்லேஜி பிஸ்கெட் வாங்கி வச்சு கையில் வாங்கிட்டு யோசிச்சு என்ன சொல்லிச்சு? உடனே ஒத்துக்கிச்சு. நான் அப்போ செம்ம அழகாக இருக்கும். இப்படி ஒரு நண்பனுக்கு ஒரு துரோகம் பண்ணிருக்கியே. அந்த பொண்ணு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லிடுச்சு. நான் கூட வந்தானே யார் அவன்? என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. என்கிட்ட வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அச்சின்னு இந்த பக்கம் தான் பெறல்றோம் 2 பேரும். அதே மாதிரி தம்பி ஒரு பொண்ணு செம்ம சின்சியராக லவ் பண்ணாரு. வாயா ரொம்ப சின்சியராக லவ் பண்ணான் ஒரு பொண்ணை. கழுத்தை அறுத்துட்டு போயிடுச்சு. அது அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அண்ணா மேம் என்னையா என்ன மட்டும் தான் கூப்பிடுறாங்கண்ணா? ஒன்றும் இல்லைண்ணே, உனக்கு மரியாதை இல்லைண்ணே. பல நடிக்கிறாங்களாம் கூட்டு உள்ள போய். ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். மேமுக்கு நம்ம ஜோனா ரொம்ப பிடிக்குமா? 10 நிமிஷம் பச்சு இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டா. இன்னும் கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலண்ணா. அவனை கூப்பிட்டு நாங்கள் எவ்வளோ ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அதை தானே ஒரு மனுஷங்க ஒருத்தங்களை மனசு கஷ்டப்படுறதுல அவ்வளோ சந்தோஷம். நல்லா இருப்போம் வாழ்க்கையில். ஆனால் இவர் எனக்கு ஒரே டவுட்டு மேம். இவர் உண்மையாவே ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ன்றாரு. உண்மையா இல்லையா? நான் 14 வருஷமா இந்த ஸ்கூல்ல இருக்கேன். நான் சொல்லி தரும்போது இவர் இல்லை. அப்படி அதுக்கும் முன்னாடி பேட்சா? மேடம் அதெல்லாம் ஏன் மேடம் சொல்றீங்க? அதுக்கும் முன்னாடி பேட்சா? மேடம் என்ன மேடம் இது மாதிரி சொல்லிட்டு போறீங்க? என்ன ஏஜ் ஆகும்? மேம் 45 28 அந்த மாதிரி இருக்கும்.
இவர் எப்படி படிக்கிற ஸ்டூடெண்டா இவரு? சூப்பராக படிக்கிறாங்க சார். எச்சமா இது மாதிரி புள்ளி விட்டு போறது அவங்களுக்கு இல்ல அவங்க என் பேட்சே கிடையாது. அவங்க அதான் படி பண்ணிட்டு வரோம். அதான் எல்லாம் சொன்ன ஜாயின் பண்ண சந்தோஷம்னா. இது மேல இப்பதான் ஒரு நல்ல மரியாதை வச்சுன்னு போட்டோலாம் எடுத்தாங்க. ஆமா, இந்த மாதிரி பண்ணா என்ன இவன் நல்லா படிப்பான். நானா சூப்பரா படிக்கலாம். உண்மையாவே ஸ்கூல் வேற லெவலில் இருக்கு மேடம். நான்லாம் வந்து 10 வருஷம் முன்னாடி தான் வந்து மேடம் ஒரு 8 வருஷம் ஆச்சு மேடம் நான் ஸ்கூல் முடிச்சு. குறைச்சினே போ எவ்வளோ தான் குறைக்க முடியும் குறைச்சிங்க. என்ன ஏஜ் இப்போ உங்களுக்கு? என்ன ஏஜ்? 26. ஆனா நான் ஒன்னே நான் சொல்றேன், கங்காரு மாதிரி இருக்கிறான். அவன் போய் 26 சொல்றான். மனசாட்சி இல்லாத ஐயோ நான் இளமை அப்படின்னு சொல்லி திரிகிறாரு. எதுக்கு தானே இது மாதிரி பேண்ட் தச்சு போட்டு கிடக்குறீங்க? குட்டியா ஒரு மேட்ச் போடுவோமா? இந்த கிரவுண்ட்லயே போடுவோம். நாலா பக்கம் அடிப்பாரு 360 அவர் மட்டும் தான். என்ன பக்கமும் அடிப்பியாமே, சொல்லி அடிப்பியாமே. கிரிக்கெட் வந்து என்ன சேர்க்க மாட்டாங்க. ஏன் இப்போ சேர்த்தாலே எப்பவுமே 6 4 அடி நான் வின் பண்ணி கொடுத்துறான் மேட்ச்னு சொல்லிட்டு இவன் வேணாம் சொல்லுவாங்க. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். சரி நான் ஒரு 2 பால் போடுறேன். சப்போஸ் இந்த மாதிரி பைத்திய மாதிரி பண்றேன்னா இந்த பையன் மண்டையில ஊந்துனா அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு? நம்பி தானே அமிச்சாங்க. 90s உடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். சிக்கன் அடு பேட்டிங் போடுவியா bowling ஆடுவியா? ஏய் வேணா நடுவுல கேப்ல போய் என்ன குஷி பண்ணனா பேட்டிங் போடுவேன். நான் bowling போட தெரியுமா இல்ல பேட்டிங் ஆட தெரியுமா? பசங்க கேளுப்பா, எங்க ஊர் பசங்க கேளுப்பா. தலைவா எல்லாம் இங்க வாங்களே. அம்மா பயங்கரமான பிளேயராமே. சின்ன வயசு இருக்கும்போது தெரியல அவர் ஏமாத்தினாரு. இவரை கேட்டு பாருங்க, தம்பி கேட்டு பாருங்க. கிரவுண்ட்ல சுத்தி அடிப்பா போல. எப்பரா அண்ணா விளையாடுவா? புரியல. எந்த பால் இருந்தாலும் அடிப்பா போல. கிரிக்கெட் பால் அப்பெல்லாம் சொன்னா கண்டுபிடிச்சு. அடிக்கிற பால் எல்லாமே 6 ஆனா அடிக்கிற பால் எல்லாமே 6 ஆனா பால் ஏமாத்தி வச்சிருக்கற. அவரு போட்டு வரல அது அடிப்பாங்களா அந்த பால் எல்லாம். சரி ரைட் பேசிட்டு டீம் அடிங்க. கூட இவ்வளவு நாள் கூட நான் தம்பி அநியாயமா சாவ போறான் என் கையில. நான் டீம் அண்ணா டீம் அண்ணா சரி நாங்க இந்த பக்கம் நாங்க 5 பேர் யாருன்னா போய் வீட்டுக்கு போய் இப்ப தோனி எடுத்து வரலாம். தங்கச்சி பையனாச்சுன்னு பாக்குறேன், காது ஒட்டக்கும் கம்முன்னு நில்லு. பேட்டிங்கா பவுலிங்கா இது போடுங்க. சாஸ் எங்க போட்டேன்? எக்ஸ்பர்ட்ஸ்ல போட்டேன் சாஸ். தப்பானா சரிங்க, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. காசு போடுங்க. ஹெட்ஸா டைல்ஸா? டைல்ஸ் இல்ல மார்பிள்ஸ். ஆமா சிங்கம் அம்பியர் மாதிரி எல்லாம் பண்றான் மாதிரி இப்படி பால் எங்க கிட்ட பால் ஆட்ட கூடாது. சரி ஓகே. அப்பா நீ ஃபிட் அண்ட் போயிடு, நீ உள்ள ஃபார்வர்ட் போயிடு, பேக் ஷாட் போயிடுறா நீ. நான் ஓகேவா? உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. 6 போடலாம். 6 4 முடிஞ்சா அடிச்சிங்க. முடிஞ்சா 6 அடிச்சிங்க. 6 4 இல்லதான் முடிஞ்சா அடிச்சிங்க. ஏம்பா பாலை ஃபர்ஸ்ட் நீங்க டச் பண்ணுங்க, பேட்ல தொடுங்க, அப்புறம் நம்ம பாப்போம். பசங்க கிட்ட கேட்டு பாரு என்ன பத்தி. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. இல்ல ஃபீல்டிங் இல்ல பண்ணா பாத்து பாப்பா. எங்க டீம் ஆளே அம்பையர் நிக்கிறாரு. எங்க சொந்த டீம் ஆளே அம்பையர் நிக்கிறாரு. பைத்தியக்கார பைலட் நம்ம மாட்டிட்டு பாடு. அம்பையர் போங்கடா. எங்க டீம் ஆளே நியாயமா பேசுவான். நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் அவன் தான். அவனை அமுச்சு விடுறேன். உலகத்திலே அடுக்காரா எப்படிப்பா நம்ம டீம் ஆளே அம்பையர் நிப்பான்? நானே உங்க டீம் கிடையாது, நான் பேட்டிங் டீம். அது தெரியாது எனக்கு. பேட்டை கையில வச்சு நின்னு களமிறங்குகிறார் எதிரணிகளின் செல்ல பிள்ளை. நான் சொன்னப்பா நான் ஓரப்பா. ஏய் நானும் அடி இருந்தா நான் பாக்குறேன். பால் மாட்ட முடியுது பாட்டில. என்னங்க ஒரு பாலை கூட தொட மாட்டான். அசிங்கமா இல்லையா அவனுக்கு? இதெல்லாம் பேச விடாது. உனக்கு என்ன வேணுமோ அது பேசு. அவ்வளவுதான். வா மச்சான் அடிப்பான் பாருங்க மச்சான். ஏய் 6 சொல்லிட்டா. வா வா வா. எங்க கத்தி இறங்குனாலே எதிரணி பவுலர்களுக்கு இடியும் மின்னலும் தான். ஓகேவா? பெரிய கிரவுண்ட் இப்போ தூக்கி ஸ்டேடியத்துல எப்பவுமே பதட்டப்படுறவரு கூலா ஆடிட்டு இருக்காரு. பதட்டப்படாத எல்லாருமே இன்னைக்கு பதட்டப்பட்டு இருக்காங்கயா. நீ எதுக்குடா காலேஜ் போனேன்? நானா 6 அடிக்கிட்டா இல்ல நோக்க வைக்கட்டா? 7 அடி. நோபால். டேய் மூச்சு வாங்குறா டேய் பயங்கரமா. காலில் சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடங்குது. ஓய் பார்த்தல
அவனை போட பார்த்துருக்க நீ ஓரும் போல சிங்கிள்ஸும் எடுக்கல ஒரு 6 பார்த்தா இல்ல ஆனா எப்படி ஒரு 6 கேவலமா இல்ல மூஞ்சி அந்த பக்கம் இருக்குது பேட் இந்த பக்கம் சொல்லிட்டு ஆமா இப்ப பால் போச்சு இல்ல அவள் தான் அதெல்லாம் பேச கூடாது. ஐயோ இட்ஸ் 6 மேட்ச் வின்னு நீங்க ஒரு 4 பால் பண்ணி ஆடு. தாய் மாமன் ஓட வேண்டும். 6 பால் 14 ரன் ஆடணும். இந்த பையன் கரங்கரம் வச்சு என்ன அடி போகுதுப்பா பால் என்ன நான் நினைச்சிட்டேன் பிளேயர்ஸ் நாங்க. போடு தம்பி இங்க வந்து போடு இன்னும் கொஞ்சம் இவ்வளவு கிட்ட வந்து இங்க ஆடு. நான் தர நான் ஒரே 6 மட்டும் அடினா ஈஸ்ரா ஒரு 2 ரன்னாவது ஆடுறா. டேய் கம்னரா சொல்லுறான். டேய் குரா உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு 6 வேணாலும் அடிக்க முடியுதா? போடு என்னடா உங்க மாமா வந்துட்டு ஒரு 6 விட அசிங்கமா இல்லையா? நான் அச்சா மேடம் அச்சா மேடம் எங்க டீம் அச்சா ஒரு 6 செச்சண்டா. இங்க பாரு எப்படி தான் அப்படி வச்சு நான் ஸ்டைலா நின்று நான் டச் விட்டு போச்சான் வயசாகி போச்சுன்னு சொல்லு உங்க மாமாக்கு. சரிடா அந்த பில்டிங் வர போவா. போடா உன்னை பத்தி தெரியும் போ. கரெக்டா இங்க முடியிற டைம்ல வர பாரு என்கிட்ட இரு அவன் போட்டேன் இரு பன்மத்தியா கக்கறா. தம்பி இந்த பால் நான் யாரும் தெரியும் தம்பி அதான் கூட்டு போடா டேய் வீட்டுக்கு போ. ஆடவும் தெரியல. ஏய் இவனை மாத்தி வச்சுட்டு போற கொஞ்ச நேரத்துல என்னடா பண்ணா தல நீ ஆனா ஃபைனல் தாவடா தல இங்க வா தல. ஸ்கூலுக்கு வரும்போது நீ இல்லவே இல்லன்றாங்க. என்ன பால் இது என்ன பால் ரப்பர் பாலா பிளாஸ்டிக் பால் தான் ஆட தெரியும் அண்ணா. அப்படியா பிளாஸ்டிக் பால் தான். எல்லாரும் வன்மத்தை கக்கறானுங்க பாரு. இவன் ஒண்ணு விஷக்காலிங்களா துய ரூபத்தை பார்த்துட்டான். சீக்கிரமா வீட்டுக்கு வா. நான் குழந்தைய வந்துட்டியா? ஒரு பால் உனக்கு அடிக்க தெரிஞ்சுதா? ஒரு பால் டக்கு நீ வைக்கிற அடிக்க வேண்டியதானே? சரி நான் அடிக்கல என் டீம்ல இருந்து வந்துட்டு டேய் இதுல ஆடுறேன் நானு அவர் பால்ல ஆடுறதில்ல நானு ஐயா சாவச்சு நான் அந்த பாலை கேட்ச் பிடி பாப்பான். ரப்பர் பால் சரிங்க பூச்சமா இல்லையாண்ணா? லைட்டா ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. ஜூஸ் குடிச்சு நீங்க ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை இல்ல தல நீ தோத்து போயிருக்க. வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா. ஜூஸ் அப்படியே ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை சொன்னீங்களே சோல அந்த ஃப்ரைட் ரைஸ் கடை காட்டுறீங்களா? போலாம். இவனா பாரு உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ வந்து இன்னொரு ரெஸ்டாரண்ட் நீ ஓபன் பண்ணுவ. அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க எல்லாருமே வந்து சாப்பிடுவோம். ஓகே கண்டிப்பாப்பா. தோர்காம் பாருங்க செல்லக்குட்டி 1 கிலோவுக்கு 3 ரைஸ் போடுவான். கும்பச்சோறு கட்டி கொடுப்பான். வாணா நான் கடை ஓபன் பண்ணி ஒரு வருஷத்துல ஒரு 50 ரைஸ் வாங்கி போயிறாரு. 50 ரைஸ்க்கும் காசு கொடுப்பாரு. 50 ரைஸ்க்கும் காசு கொடுப்பாரு. என்ன வாழ வச்ச தெய்வங்க எல்லாம் வந்து நேராங்க பாரு. பஸ் ஸ்டாண்டட் எல்லாம் காரி துப்பாங்க. எங்க அண்ணன் மரக்கான ஃப்ரைட் ரைஸ் எப்படி பாருது ஒரு டேஸ்ட் வந்துட்டு மறக்கவே முடியாது யாருனாலையும்.